நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று வேதாகமும் நமக்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு வேதாகமத்தில் உள்ள 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்டன. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகியோருக்கு பரிசுத்த ஆவியானவர் அனைத்தையும் நினைப்பூட்ட முடிந்தது. மத்தேயு யூதர்களுக்கும், மாற்கு ரோமர்களுக்கும், லூக்கா கிரேக்கர்களுக்கும், யோவான் கிறிஸ்துவர்களுக்கும் எழுதப்பட்டது. மத்தேயு இளம் யூத விசுவாசிகளுக்கு இயேசுவே அவர்களின் ராஜா என்பதை நிரூபிக்க எழுதினார். மாற்கு ரோமர்களுக்கு எழுதும் போது பாடுபடும் ஊழியக்காரராகிய இயேசு கிறிஸ்துவே மனுஷகுமாரன் என்பதை நிரூபிக்க விரும்பினார். டாக்டர் லூக்கா தனது கதை சொல்லும் திறமையினால் கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை எழுதினார். இந்த 3 பேரும் வெளியிலிருந்து பார்க்கும் கண்ணோட்டத்தில் எழுதியுள்ளனர். அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டுமே உள் பார்வையிலிருந்து கிறிஸ்துவில் முதிர்ச்சியடைந்த விசுவாசிகள் அவர் தேவனின் குமாரன் என்பதை அறிய விரும்பினார். மத்தேயு இயேசு ஏன் வந்தார் என்று நமக்கு கற்பிக்கிறார். மாற்கு என்ன செய்தார் என்று பேசுகிறார். மற்றும் லூக்கா இயேசு என்ன சொன்னார் என்று அவிசுவாசிகளுக்கு எழுதினார். யோவான் நற்செய்தியின் உள்ளடக்கங்கள் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனின் குமாரன் என்பதை நிரூபிக்கின்றன. வேதாகமம் மொத்தமாக நம்மை புத்திசாலிகளாகவோ, வெற்றிகரமானவர்களாகவோ அல்லது பணக்காரர்களாகவோ ஆகும்படி போதிப்பதில்லை. அது நம்மை ஞானம் உள்ளவர்களாக்குகிறது. தேவன் இந்த உலகம் மற்றும் நம்மை பற்றிய அனைத்து சத்தியங்களையும் ஞானமுள்ள மற்றும் நீதியான வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது என்பதையும் இது கற்பிக்கிறது. வாழ்க்கைக்கு 2 பார்வைகள் உள்ளன. இப்போதைய குறுகிய கால வாழ்க்கை, 2வது மரணத்திற்கு பிறகு பாதிக்கக்கூடிய நீண்ட கால வாழ்க்கை. நாம் நித்தியத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே விஷயம் நம்முடைய குணாதிசயம் என்பதை வேதாகமம் அனைத்து வாசகர்களுக்கும் புரிய வைக்கிறது. ஆகவே இந்த வேதாகமத்தை படித்து ஞானமுள்ளவர்களாகி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நித்தியத்தை நாம் அடைவோமாக. ஆமென்.